வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி இன்றைக்கி ஆக்சுவலாக ஃபின்னிஃப்டியில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இப்போ லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 309 ரூபா போயிருக்கு. சரிங்களா, அதாவது ஃபின்னிஃப்டியோட 23,400 வந்து 400 பிஇ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு 304 நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, 304. ஸோ நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 320 வரைக்கும் நம்ம டார்கெட்டு. ஸோ நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா, 316 நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆக போகுது. நம்மளோட பையட் நம்ம இது வாங்கினது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, டார்கெட் பார்த்தீங்கன்னா 315. ஓகே, 312 இந்த ரேஞ்ச் பவுண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 318 வந்துட்டு நம்மளோட டார்கெட். ஓகேங்களா, நம்ம அதுக்குள்ளே ஃபின்னிஃப்டியோட மெயின் சார்ட்டில் போய்ட்டு வந்துடுவோம். இது 23,400. ஓகேங்களா, வாங்க ஃபின்னிஃப்டியோட மெயின் சார்ட்டில் போகலாம். ஃபின்னிஃப்டியோட மெயின் சார்ட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து ட்ராப் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இது நம்மளோட லெவல், மார்க்கெட்டோட லெவல்ஸ். இது ஆக்சுவலி இது ஒரு லெவலு. அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த லெவல் என்ன லெவல் பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட மார்க்கெட்டோட அடுத்த லெவலு. ஸோ இப்போ இந்த மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, இப்போ மார்க்கெட்டில் என்னென்னா நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது வந்துட்டு இதுதான் நம்ம டார்கெட்டு. ஓகேங்களா, அதாவது இது நம்ம ப்ராஃபிட் ஜோன் புக்கிங். சரிங்களா, இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். மார்க்கெட் டவுன் ஆகிட்டுருக்கு. நம்ம வாங்க இந்த சார்ட்டில் போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கோம். நம்ம இப்போ காட்டுறோம் பாருங்கள். த்ரீ ஒன் சிக்ஸ் 304 பை பண்ணியிருந்தோம். 318 நம்ம டார்கெட் அச்சீவ்டுங்க. டார்கெட் அச்சீவ்டு நம்ம டார்கெட் அச்சீவ்டு. நம்ம டார்கெட் ஹிட்டுங்க. டார்கெட் அச்சீவ்டு 320 324. ஆக்சுவலாக நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி தான் போயிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ வந்து 325 போயிட்டுருக்குங்களா, 325 போயிட்டுருக்குங்களா, 329. இது வந்து நம்மளை எக்ஸ்ட்ரா போனஸுங்க. 330. இந்த இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் பண்ணியிருக்கோம். ஹையஸ்ட் எவ்வளோ போயிருக்கு, 330. ஓகேங்களா, ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்கும். அங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ட்ராப் பண்ண பார்த்தீங்களா, அது கரெக்டாக ரூல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். சரிங்களா, வாங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபின்னிஃப்டியோட மெயின் சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 331 ஃபின்னிஃப்டியோட மெயின் சார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல நம்ம டார்கெட் போட்டிருந்தோம். நம்ம எங்கே இந்த டார்கெட் பார்த்தோன்னா, இங்கேருந்து இந்த ஒரு கேண்டில் தான் நம்மளோட டார்கெட்டை பார்த்துருந்தோம். சரிங்களா,
இது நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அந்த டார்கெட்டுக்கும் கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த டார்கெட்டுக்கும் கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பிரேக் டவுன் ஆகிற பட்சத்தில் இது நம்மளோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரேக் டவுன் கிடைக்கும். ஓகேங்களா? இதுவும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரேக் டவுன் கிடைக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இது லைவ் மார்க்கெட்டுங்க. டைம் பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன கூட. டைம் வந்துட்டு 2 மணிக்கிட்ட ஆகுது. இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. மார்க்கெட் அந்த இடத்துல சப்போர்ட் ஆகிட்டுருக்கு. அந்த சப்போர்ட் நம்மளுக்கு பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் ஒன்று கிடைக்க சான்ஸ் இருக்குங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா சிஇ சைடில் பிளான் பண்ணிக்கோங்க. சிஇ சைடில் ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒன்று எதிர்பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்கேல்ப்பாக இருக்கும், குயிக் ஸ்கேல்ப்பாக இருக்கும். சரிங்களா? அதாவது நம்மளோட டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோங்க. நம்ம என்ன சொன்னோம்னா, இங்கே பாருங்கள் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு கரெக்டாக நம்ம என்ன இதுக்கு நம்ம சொன்னோமோ அந்த இதில் தான் கரெக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் சப்போர்ட் ஆகிட்டுருக்கு. இது மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராப் ஆகிருக்குன்னா, இங்கேருந்து ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் கீழே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகுங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் பார்த்துக்கோங்க, மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்குன்னு மட்டும் பாருங்கள். மார்க்கெட்டோட பிஹேவியர் பாருங்கள். இந்த இதில் பையர்ஸும் செல்லர்ஸும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு கேண்டில் வந்துட்டு ஒரு சின்ன வீக் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? பார்க்கலாம் இந்த காம்படிஷனில் யார் ஜெயிக்கிறான்னு, பையர்ஸா செல்லர்ஸான்னு பார்ப்போம். சரிங்களா? பாருங்கள், ஹையர் டைம் ஃப்ரேமு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். எனக்கு என்னென்னா ட்ரேடும் பார்த்துக்கிட்டு எனக்கு அந்த வாய்ஸ் ஓவரும் சொல்ல தெரியல. ஸோ லைவ் ட்ரேடில் தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே பாருங்கள், லைவ் ட்ரேடில் நான் பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எக்ஸாக்டாக நம்ம எங்கே சப்போர்ட் வச்சோமோ அந்த சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. கீழே அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி ஒன்று கிடைக்கும். ஆனால் நேற்றே வந்துட்டு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே ஒரு ரேலி நடந்ததுனால இதில் ஒரு ரேலி நடக்க சான்ஸ் எப்படின்னு தெரியல. வாங்க நம்மளோட அந்த 23,400 நம்ம பார்க்கலாம். பிஇ நம்மளோட டார்கெட் 318 இருந்துச்சு. நம்ம டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். 15 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணோம். இப்போ நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, வாங்க நம்ம அந்த சார்ட்டில் போய் பேசுவோம். பாருங்கள், இதில் நம்மளோட டார்கெட் என்ன ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸ்க்ரீன் ஃபுல் சைஸு. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு 318 அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம வந்துட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா 304. சரிங்களா? ஆக்சுவல் லைவ் ட்ரேட் வந்து இதில் பண்ணி காட்டக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக நான் என்னோடய இன்னொரு சிஸ்டம் நான் பண்ணிகிட்ருக்கேன். 304 நம்ம பை பண்ணோம். சரிங்களா? பை பண்ணது 304. நம்மளோட சேல் பார்த்திங்கன்னா 318 நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ 344 போயிட்டுருக்கு. ஓகேங்க, இது லைவ் மார்க்கெட்டோட ட்ரேடிங்க. பார்த்துக்கோங்க, மார்க்கெட் லைவாக போயிட்டுருக்கு. டைம் கூட மேலே பார்த்துக்கோங்க, டைம் பாருங்கள், மார்க்கெட் லைவில் இருக்குது. ஓகேங்களா? 334 நம்மளோட டார்கெட் வந்துட்டு 318 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டை அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் டார்கெட்டும் ரீச்சிடுங்க. அதாவது 304. ஒரு நிமிஷம் இல்லைங்க, நம்மளோட இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 304 பை பண்ணியிருந்தோம். சரிங்களா? பை பண்ணது 304. செல் வந்துட்டு 318, இது வந்து T1. சரிங்களா? இப்போ வந்துட்டு T2 பார்த்திங்கன்னா 335 இருக்குங்க. ஓகேங்களா? 338. ஓகே, நம்மளோட பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சிங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸிட் அடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து இது வந்து பெரிய க்ரீடு காட்டும். சடனாக மார்க்கெட் வந்துட்டு ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகங்க. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? நம்ம ப்ரெசென்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கோம். 335 நம்மளோட எக்ஸிட்டுங்க. சரிங்களா? அதாவது 304 335 பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 21 பாயிண்ட்ஸும் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்.
ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். மார்க்கெட்டில் 10 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறது நம்மளுக்கு வந்துட்டு எல்லாருமே ஈஸின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஈஸி தான். பட் ஆனால் இந்த 10 பாயிண்ட்ஸ் இல்லை 100 பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நம்மளோட மார்க்கெட்டில் நம்ம ஏர்ன் பண்ணது பார்த்திங்கன்னா 335 ஓகேங்களா? அதுக்கு மேலே வரது எல்லாமே போனஸுங்க. நீங்கள் வேணால் இந்த ட்ரேடை ஒன்றும் நீங்கள் ட்ரையல் பண்ணலாம். இல்லை லாஸ்ட் வீக்கு இந்த ட்ரேடோட டெப்த்தை நீங்கள் பார்த்துட்டு கூட விளையாடலாம். ஆனால் என்னோடய சேஃபர் எக்ஸிட் பார்த்திங்கன்னா 335ல் என்னோடய எக்ஸிட் நடந்துச்சுங்க. ஓகேங்களா? நம்ம டார்கெட் அச்சீவ்டுங்க. ஓகேங்களா? நம்மளோட பையிங் ப்ரைஸ் என்ன இருந்துச்சு? நம்ம பை பண்ணது வந்துட்டு 304, நம்ம சேல் பண்ணது வந்துட்டு 318 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டு T1. இப்போ T2வில் பார்த்தீங்கன்னா 335க்கு நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவல் படி பார்த்திங்கன்னா 32க்கு நம்ம எக்ஸிட் அடிச்சிருக்கணும். இது நம்ம T2. ஓவரால் இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம்னா 31 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் குயிக் மார்க்கெட்டில். இது ஒரு சின்ன ஸ்கேல்பிங் ப்ளஸ் ட்ரேடிங் இது. ஓகேங்களா? நம்ம இதில் வந்துட்டு 304க்கு நம்ம வாங்கிட்டு நம்ம சேல் பண்ணது பார்த்திங்கன்னா 335க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது நான் உங்களுக்கு 304ல் பை பண்ணும்போது 308ல் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதனால் உங்களுக்கு 308ன்னு காமிச்சிருக்கும். சரி, அப்படின்னா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் லாட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால் கூட ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில போயிருக்கலாம். இதுக்கப்புறம் ட்ரேட் நம்ம வந்துட்டு உள்ளே பண்ணோம்னா அது வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க, கொஞ்சம் மாதிரியாக போகும். ஸோ அதனால் அந்த ட்ரேட் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சும்மா மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுங்கள். இதுமாரி நான் உங்களுக்கு லைவ் ட்ரேட்ஸ்க்கான வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர் இல்லாதனால நான் லைவ் ட்ரேட் பண்ண முடியல. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ். பை.